இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ஒரு சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், 2 கீரின பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு அதிகமாக போட்டுக்கலாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, சாப் பண்ணி வச்சுட்டுக்கிற புதினாவும் கொத்தமல்லியும், தக்காளி தேவையான உப்பு போட்டுக்குங்க. தக்காளி நல்லா குக்காய் வரும்போது இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, தயிர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் ஒரு அரை மணி நேரம். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு எலுமிச்சைப்பழம் பாதி மட்டும் போதும், லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்குங்க கரம் மசாலா ஃப்ளேவருக்காக. இதில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கோம், ப்ரெஷர் குக்கருங்கிறதுனால. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிட்டு தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சு 2 விசில் ஹை ஃபயரில் விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணால் நம்ம குக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வேறு நாங்கள் எப்போவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.